பார்த்தீங்கன்னா இது ஹேங்கிங் பண்ணலாம், யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இது 100 ருபீஸ். இதில் பாரிஸ் கார்னரில் பார்கெயின் பண்ணாக்கா 2 சில்வரில் ஒன்று இருக்குது, கோல்டில் ஒன்று இருக்குது. நான் வந்து சில்வர் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்து கோல்டு கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சிச்சு. அதனால் இது நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன், சரிங்களா? ஓகேவா? இதெல்லாம் வந்து பாரிஸ் கார்னர் போன பர்ச்சேசிங் ஐட்டம்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு செட்டு பாருங்கள். இது ரேட் என்னன்னு தெரியல எனக்கு. அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன சோக்கர் மாதிரி. அதுக்கு வந்து கம்மல், முத்து வச்ச மாதிரி கம்மல். இங்கே பாருங்கள், லக்ஷ்மி இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த சோக்கர்லேயே லக்ஷ்மி இருக்காங்க, தெரியுதா சாமி? லக்ஷ்மி இருக்காங்க. கீழே பாருங்கள் முத்து. அதில் வந்து கெம்பு கல், அப்புறம் வந்து க்ரீன் கலர் கல் இருக்குது. கல் இல்லை, அது ஒரு மாதிரி, ஆனால் சூப்பராக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக ஒரு கிளிப்பு கூட இருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 250ங்க. இது 250 ரூபா இது ரேட்டு. நல்லா இருக்கு. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் கூட நம்ம போட்டு போகலாம். அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிப்பு, இது தலைக்கு வைக்கிற கிளிப்பு பாருங்கள். இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? லக்ஷ்மி இருக்காங்க, இதுலேயே லக்ஷ்மி இருக்காங்க. இது எங்கன்னா நீங்கள் சில்க் சாரி போட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனாக்கா மேட்சிங்காக போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சோக்கர் வாங்கினேன், அதே மாதிரி. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும், கொஞ்சம் சரடு மாடலில் வரும். அந்த காலத்துலலாம் அம்மாங்கெல்லாம் போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் பாருங்கள், க்ரீன் வித்து கெம்பு கல், ரெட்டு. கீழே வந்து முத்து அப்படியே மொட்டு மொட்டாக வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா என்ன டிசைன் கேட்டிங்கன்னாக்கா சும்மா ஏதோ ஒரு டிசைன் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அரும்பரும்பாக இருக்குது 2 சைடில். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு இலை மாதிரி அழகாக பிடிச்சிருக்கா பாருங்கள். எந்த கம்மல் பாருங்கள், அதே மாதிரி கம்மலும் அழகாக இருக்குது. போட்டாக்கா லைட் வெயிட். நம்ம வெயிட்டாக வாங்கினா நம்மளால் போட முடியாது, ஆனால் லைட் வெயிட்டாக பார்த்து வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 200 ருபீஸ். இது 200 ருபீஸ்க்கு ஒர்த்து தானுங்களே, இல்லையா? சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பேங்கிள் மெரூன் கலர். இது ஆக்சுவலாக ரெட்டு கிடையாது, மெரூன் கலர். ரெட்டு தான் இல்லை, ரெட்டு மெரூனும் கலந்த மாதிரி ஒரு கலருங்க. இது வந்து நம்ம வெளியில் போனால் ஃபங்க்ஷனுக்கு தான் போட முடியும், நார்மலாக போட முடியாது. இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் ரேட் வந்து 200 150 தெரியலங்க எனக்கு. இது வந்து கிராண்டாக இருந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு அதே மாதிரி வாங்கியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேங்கிள்ங்க. சூப்பராக இருக்கா? இது சிம்பிளாக இருக்குது, இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து க்ரீன் கலர். இதுவும் நல்லாயிருக்கும், மேட்சிங்காகவும் போடலாம், இல்லை எல்லா சில்க் சாரிக்கும் போட்டுக்கலாம். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பேங்கிள்ங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இது பார்த்தீங்கன்னா 250ங்க. இந்த பஞ்ச் அப்படியே வந்து 250. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்குது? 4 கலர்ஸ் இருக்குங்க. ரெட்டு, லைட் க்ரீன், அப்புறம் வந்து இது வந்து மெரூன் கலர். ஆக்சுவலாக இதில் பிளாக்காக தெரியுது, பிளாக் கிடையாது, ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன். இது வந்து க்ரீன் கலர். இது எல்லாம் 2 டசனுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 டசன் இருக்குமா இல்லையா? ஒரு செட்டு ஒரு கலரில் வந்து 3 டசன் இருக்குது. 12, 12, 24, 36 வளையல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு.